வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு தம்ப்நெயில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தளபதி விஜயோட 69th மூவி வந்துட்டு இப்போ அப்டேட் வந்திருக்கு. வினோத் டைரக்ட் பண்றாரு. KVN ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கர்நாடகாவை சார்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் ஓகே, தளபதியோட படம் வருது அப்படின்னாலே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அதை தாண்டி விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாங்க. பயங்கர அதிருப்தி, பயங்கர சோகம், பயங்கர கண்ணீர். ஏன் அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. விஜயோட கடைசி படம் அந்த 69th மூவி தான் அப்படிங்கிற அப்டேட்டு. ஏன்னா இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் வந்து அரசியலுக்கு போக போறாரு. 2016 வந்துட்டு அவர் அரசியலில் அடி எடுத்து வைக்க போறாரு. இதுதான், இது வந்து எனக்கும் பெரிய அதிர்ச்சி. அரசியலில் அடி எடுத்து வைக்கிறது அதிர்ச்சி கிடையாது, இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய அதிர்ச்சி. அது ஏன் அப்படின்னா நானும் ஒரு விஜய் ரசிகன், சரிங்களா? ஏன்னா எங்களோட ஜென்ரேஷன்ல ஹீரோவா உள்ள வந்து நாளைய தீர்ப்பு மூவில ஹீரோவா உள்ள வந்து இப்போ எங்களோட ஜென்ரேஷன் நாங்கள் இருக்கும்போதே வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாவே, அதாவது மாஸ் ஹீரோவா, அப்போ ஹீரோவா உள்ள வந்து மாஸ் ஹீரோவா அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு சினி ஃபீல்டை விட்டு. அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே எப்படியும் விஜய் மூவிக்கு போயிடுவேன், சரிங்களா? ரஜினியை ரொம்ப பிடிக்கும். ரஜினி நான் குழந்தையில பார்க்கும்போது என்னை அட்ராக்ட் பண்ண ஒரு ஆளா இருந்தாலும் தளபதி விஜய் கிட்ட இருக்கிற மேஜிக் அது வேற. அது வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. அப்படி ஒரு மேஜிக் வந்து தளபதி விஜய் கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் சினி ஃபீல்டை விட்டு வெளியே போறாரு. அசால்ட்டா 250-200 கோடி வாங்குற ஆள் வந்துட்டு நான் அசால்ட்டா இந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியே போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்கே பெரிய கட்ஸ் வேணும், அதுக்கு பெரிய சல்யூட். ஆனா சடனா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இனிமேல் தியேட்டர்ல வந்துட்டு அந்த திருவிழா கோலம்னு சொல்லுவாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாசு, அந்த திருவிழா, அந்த வெடி, அந்த கூட்டம், அந்த ரஷ்ஷு, அடிச்சு பிடிச்சி உள்ள போறது, உள்ள ஃபேன்ஸோட என்ஜாய் பண்றது, அதெல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது. தளபதி யார் கையிலையோ துப்பாக்கியை கொடுத்துட்டு இதுக்கு மேல நீ பாத்துக்கப்பா அப்படின்னா அந்த கூட்டம்லாம் அங்க வராது, தளபதிக்கு மட்டும்தான் வரும். அது தளபதிக்கு தாண்டி இனிமேல் அதை பார்க்க முடியுமா தியேட்டர்ல அப்படின்னா சத்தியமா இருக்க முடியாது. செகண்ட், மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கோவிட் டயத்தில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை, வேலை போயிருந்தது. அந்த ஒரு படத்தினால ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு அவங்க வாழ்வாதாரத்தை திரும்ப பெற்றாங்க, சரிங்களா? அந்த ஒரு படம் ஏகப்பட்ட குடும்பத்தில் வந்து சாப்பாடு போட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரே ஒரு ஆள், தளபதி அப்படிங்கிற ஒரு ஆள் நடித்த படத்தினால இவ்வளவு பேர் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை திரும்ப பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் சினி ஃபீல்ட் விட்டு வெளியே போகிறதுனால எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும் அவங்களுக்கு அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. இதை தாண்டி ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் அவன் வந்துட்டு விஜயோட பாட்டு பார்த்தாலே வந்து பயங்கரமாக வந்து ஹாப்பி ஆயிடுவான். அந்த பையனுக்கு வந்து நடக்க முடியாது. அந்த பையனை அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வந்து விஜயை வந்துட்டு பார்க்க வச்சிருக்கிறாங்க. விஜயை பார்த்த அந்த நிமிஷத்தில் அந்த பையன் சேரை விட்டு எந்திரிச்சு போய் அந்த விஜயை வந்து கட்டி பிடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக் எங்கேருந்து வரும் அப்படின்னா அது விஜய்கிட்ட இருந்து மட்டும்தான். சடனாக இப்போ சினி ஃபீல்டை விட்டு அவர் வெளியே போகிறதுனால அது வந்து பயங்கர ஒரு பெரிய லாஸ் சினிமாக்கே, தமிழ் சினிமாக்கே வந்துட்டு பயங்கர ஒரு லாஸ். ஏன்னா வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட அவர் பண்ண கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு நாளைய தீர்ப்பில் வந்து சாதாரணமாக என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் வந்து மாண்புமிகு மாணவனில் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான ஒரு ரோலை அவரோட சின்ன வயசில் அதை ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் லவ் டுடே, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி படங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். அதை தாண்டி காவலனில் வந்துட்டு அந்த பார்க்கில் வந்துட்டு அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரிலாம் இனிமேல் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பாங்களா அப்படின்னா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். செகண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அவர் பண்ண படம்லாம் கமர்ஷியலாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே அவர் தேட்டரில் வரும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் இதுக்கு மேலே வருமா, இதுக்கு மேலே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களா வேற ஒரு ஆள்கிட்ட அப்படிங்கிறதும் பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்படி ஒரு ஆள் வந்து சினிமாவை விட்டு போகிறது எல்லாத்துக்கும் பெரிய லாஸு. விஜய் ஃபேன்ஸுக்கு பயங்கர லாஸ் அது. ஆனால் அவர் அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறப்போ வந்துட்டு அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இவ்வளவு கோடி வாங்குற ஒரு ஆள் வந்துட்டு சடனாக நான் அரசியலுக்கு போகிறேன்ப்பா அப்படிங்கிறப்போ அவரோட பிளான் வேறையா இருக்கலாம், சரிங்களா? பட் எதுவாக இருந்தாலும் ஒரு தளபதி ரசிகனா அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் தளபதி, வி மிஸ் யூ.